الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم اتق الله يا حفصة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். அதன் தொடராக சிரமங்கள் கஷ்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆறுதல் சொன்னார்கள், அதை எப்படி நிவர்த்தி செய்தார்கள், அந்த கவலைகளையும் துக்கங்களையும் எப்படி அவர்களை விட்டு நீக்கினார்கள், சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை, அதை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபியிடத்தில் ஏதாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது என்றால், அந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, அவர் தன்னுடைய கடனுக்காக ஏதாவது விட்டு சென்றிருக்கிறார்களா என்று கேட்பாங்க. இது ஆரம்ப காலம். அவர் ஏதாவது ஒரு பொருளை விட்டு சென்றிருக்கிறார் அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்காக என்றால் தொழுகை நடத்துவார்கள். இல்லை, அவர் அந்த கடனை நிவர்த்தி செய்ய எதையுமே விட்டு செல்லவில்லை என்றால் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களத்திலே சொல்வார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிடுவார். பின்னால் ஒரு காலம் நிறைய வெற்றிகள் கொள்ளப்பட்டு கனிமத்துடைய பொருளாதாரங்கள் அதிகரித்த பொழுது இப்படி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மூமின்களுக்காக எது ஒன்றை நிறைவேற்ற வேண்டுமோ அதற்கு நானே மிக ஏற்றமானவன் என்று சொன்னாங்க. அப்படி என்றால் மூமின்களில் யாராவது மௌத்தாகி விட்டார்கள், கடனை விட்டு செல்கிறார்கள், அதை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதை நிறைவேற்றுவது என் மீது பொறுப்பு என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கிறது, ஜனாதா தொழுகைக்காக தயாராகின்ற அந்த நேரத்தில் அவருடைய வாரிஸ் ஒருவர் வந்து நின்று, இவர் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார். இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லாதவர்களை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற்காலத்திலே அவர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு நான் பொறுப்புதாரி என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலேயும் இது மாதிரியான ஒரு நிலை இருக்க வேண்டும். யாராவது ஒரு சிரமத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், கடனில் இருக்கிறார்கள், கடன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்காக வட்டி இல்லாத கடனை கொடுக்கக்கூடிய ஒன்று ஒவ்வொரு ஊரிலையும் இருக்க வேண்டும். பேருக்கு பைத்துல் மால் என்று தெருக்கு தெரு போஸ்ட் போடுவதல்ல. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் கடனில இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு முஹல்லாவிலேயும் என்ன செய்திருக்க வேண்டும், அதோட லிஸ்ட் இருக்க வேண்டும். இங்கே யார் எப்படிப்பட்டவர்கள், ஒரு குடும்பத்திலே இங்கே எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பெண்கள், எத்தனை வயோதிகர்கள், கல்யாணமானவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள், குழந்தைகள், இப்படி எல்லாருடைய லிஸ்டும் அந்த ஒவ்வொரு முஹல்லாவில இருக்க வேண்டும். இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் ஒரு சில முஹல்லாக்களிலே அதை வைத்திருக்கிறார்கள், லிஸ்ட் வாரியாக அதை வைத்திருப்பார்கள்.
அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலே சொன்னார்கள், யாருக்கு கடன் இருக்கிறது அதை கொடுப்பதற்கான எந்த விதமான சோர்ஸ், அதாவது பொருளாதாரம் இல்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பு, அதற்கு மிக ஏற்றமானவன் நான் தான் என்று சொன்னாங்க பெருமாள். இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அடுத்ததாக மனைவி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகள் ஒருவர். இவங்க யார் அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் சஃபியா பின்த் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒரு என்ன செய்துட்டாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து யகூதியின் மகள் என்று சொல்லிட்டாங்க. யகூதியின் மகள் என்று சொன்னதின் விளைவாக அவருடைய உள்ளத்திலே ஒரு கவலை, அவர்களை ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கி விட்டார்கள், ஒரு கவலையை ஏற்படுத்தி விட்டார்கள். அழுதுட்டாங்க. சஃபியாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிதான். சொல்லிட்டாங்க நீ யகூதியுடைய மகள், அழுதுட்டாங்க. இப்படி அழுது கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவுடைய வீட்டுக்கு வராங்க. கேட்டாங்க, எது உன்னை அள வைத்தது, எது உன்னை அள வைத்தது என்று கேட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்னை பார்த்து ஹப்ஸா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா நான் யகூதியின் மகள் என்று சொல்லிட்டாங்க. நான் யகூதியின் மகள் என்று சொல்லிட்டாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், நாம இருந்தால் இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்திருப்போம்? நாம இந்த ஒரு பிரச்சனை நமக்கு முன்னால் வருகிறது என்றால் நாம இதை எப்படி கையாண்டு இருப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டாங்க சொன்னாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ நபியின் மகள், நபியுடைய வாரிசிலே வந்தவள் என்று சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை அடியோடு அகற்றணும், பிரச்சனை மேலும் பெரிதாக கூடாது, அவர்களுக்குள்ளே சண்டை வந்து விடக் கூடாது சொன்னாங்க. இன்னகி லிஇப்னத்து நபி, நபியுடைய மகள் நீ, நபியுடைய வாரிஸ். யாரு, எந்த நபி? ஹாரூன் இப்னு இம்ரான். இன்னொரு ஹதீஸ்ல இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இஸ்ஹாக்குடைய நபியுடைய அந்த வாரிசிலே வந்தவள் நீ, ஹாரூன் இப்னு இம்ரானுடைய பரம்பரையிலே வந்தவள் நீ. உன்னுடைய மாமா யார் தெரியுமா? தந்தை வழி சகோதரர் யார் தெரியுமா? உன்னுடைய மாமா மூசா இப்னு இம்ரான் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பேசிய இம்ரானுடைய மகன் மூசா என்று சொன்னாங்க. எப்படி அவங்களுடைய உள்ளத்தை எப்படி குளிர்விக்கிறாங்க பாருங்க, மனைவியுடைய உள்ளத்தை. சண்டையை பெரிதாக்கல, அழகான முறையில கையாண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அவங்கள மகிழ்வித்தார்கள். அது மூணாவது என்ன சொன்னா தெரியுமா? இப்ப நீங்க ஒரு நபிக்குத்தான் மனைவியாகவும் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு ஹப்ஸாவை எச்சரித்தார்கள். இத்தகில்லாஹ யா ஹப்ஸா, ஹப்ஸாவே அல்லாஹ்வை பயந்து கொள். இது மாதிரியான வார்த்தைகளை சொல்வதை விட்டு, மனித உள்ளங்களை காயப்படுத்துவதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இப்படித்தான் பிரச்சனைகளை தீர்வு கண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி அதில் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா என்று பார்க்கிறவர்கள் அல்ல பெருமானார். ஒரு மகனுடைய விஷயம் சபைக்கு வருகிறது. அவர் யார்? அந்த மகன் பத்ர் யுத்தத்திலே ஷஹீதான சஹாபி ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய தாயா ருபையா, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, பத்ர் யுத்தத்திலே என் மகன் ஷஹீதாகி விட்டார். கண்ணுக்கே புலப்படாத, எங்கோ இருந்து வந்த, யார் எரிந்தார்கள் என்று தெரியாத ஒரு அம்பு அவரை தைத்தது, அவர் ஷஹீதானார். நான் அவரை எந்த அளவுக்கு நேசித்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ்.
என் உள்ளத்திலே அவருக்கான இடம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். என் மகனை நான் எந்த அளவு பிரியப்பட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப சொல்லுங்க, அவர் சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நான் அழமாட்டேன். அவரு ஒரு சொர்க்கத்திலே ஏதோ ஒரு சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நான் அழமாட்டேன். இல்ல நீங்க அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா அதற்காக நான் துவா செய்வேன் என்று அந்த ஹாரிசாவுடைய தாயார் ருபை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் மகனை இழந்த துக்கம் உன்னை கொஞ்சம் மாற்றி பேச வைக்கிற சஹாபாக்களை பற்றி அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் வைக்க மனம் விரும்பவில்லை. அந்த வார்த்தைக்கு அப்படித்தான் பொருள். உன் மகனை இழந்த துக்கத்தில் உன்னுடைய அறிவு கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த வார்த்தையில நமக்கு சொல்ற சங்கடமா இருக்கு. சஹாபிகள் சொன்னாங்க, சொர்க்கம் ஒன்றல்ல, நிறைய சொர்க்கங்கள் இருக்கிறது. அந்த சொர்க்கங்களில் எல்லாம் உயர்ந்த சொர்க்கமான சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்பேற்பட்ட அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உன்னுடைய மகன் இருக்கிறார் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அந்த தாயினுடைய கவலை, இந்த தாயினுடைய கவலை, என் மகன் என்ன நான் ஷஹீதாகி எங்க இருக்கிறான், அந்த கவலையை எப்படி அப்படியே சந்தோஷமாக ஆக இருக்கிறதே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உன் மகன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த தாயுடைய மனதை குளிர வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. ஒரு பிரச்சனை வருகிறது, கவலைக்குரிய ஒரு செய்தி வருகிறது என்றால் அதை எப்படி கையாளுவது? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், நாமெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்கிற போது நம்முடைய உள்ளம் என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு வரும்? அவங்க கிட்ட வரதையே நாம விரும்ப மாட்டோம் இல்லையா? அவர்கள் கிட்ட நாம் செல்வதையும் விரும்ப மாட்டோம் நாம், அப்படிதானே? ஆனா அது மாதிரியான பெண்களையோ ஆண்களையோ பார்க்கிற போது நாம துஆ செய்யணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா தலாக பிஹி வ ஃபல்லனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. எந்த சோதனைக்கு அவர்களை ஆளாக்கி இருக்கிறாயோ அல்லது எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தாய், யா அல்லாஹ் உனக்கு புகழ் அனைத்தும் என்று சொல்லணும். ஆனா நாம அந்த துஆவை முதல்ல ஓத மாட்டோம், அவர்களையும் நெருங்க விட மாட்டோம், நாமும் நெருங்க மாட்டோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடத்திலே கூட அழகிய முறையை கையாண்டார்கள் பெருமானார். அந்த பெண்ணையும் மகிழ்வித்தார்கள், அந்த பெண்ணையும் மகிழ்ச்சி அடைய செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் சொன்னால், எனக்கு உங்க இடத்துல ஒரு தேவை இருக்கிறது. நாம இருந்தா இவளுக்கு என்ன தேவைன்னு போயிடுவோம். சொன்னாங்க, யா அம்மி, தாயே, நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நான் வரேன். நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ, எங்க நாடுறீங்களோ, எந்த தெருக்குள்ள போகணுமோ நான் வரேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க. அவங்க இழுக்கிற இடத்துக்கெல்லாம் போனாங்க, கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போனாங்க. அவங்க எங்க உட்கார்ந்தாங்க, எங்க எழுந்திருச்சாங்க. அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகின்ற வரை அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோடு நடைபயணம் மேற்கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட மகிழ்வித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. ஒரு சஹாபி மரத்து மேலே மிஸ்வாக் குச்சியை ஒடிப்பதற்காக ஏறுகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்வாக்குடைய மரத்துல குச்சியை ஒடிப்பதற்காக அந்த சஹாபி ஏறுகிற போது அவர்களுடைய கால் பகுதி திறந்து விட்டது. அவர்களுடைய கால் கொஞ்சம் பலகீனப்பட்டதாக, எப்படி சொல்லணும்னு தெரியல, சஹாபிகள் கொஞ்சம் பலகீனமானதாக, ஒரு காலை விட சிறியதாக, அப்படி சொல்லலாம், சிறியதாக இருந்தது. காற்று அடித்து அது விலகியதும் அதை பார்த்து சுற்றி நின்றவர்கள் சிரித்தார்கள், குறை கண்டார்கள். அதை குறை காண நினைத்து அதை சிரித்தார்கள். சுற்றி இருந்தவர்கள் சஹாபாக்கள் தான் சுற்றியும் இருந்திருப்பார்கள், அவர்கள் சிரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க ஏன் சிரித்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், பாத்தீங்களா அந்த காலை, மின் திக்கதி ஸாகைஹி, அவருடைய அந்த காலை பாத்தீங்களா,
ஒன்று ஒன்றே சிறுசாக கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கிறது. எப்படி அந்த சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ளத்தால் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்ட கூடாது, அவருடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை பார்த்தால் நீங்கள் சிரிக்கிறீர்கள், இந்த காலை பார்த்தால் நீங்கள் சிரிக்கிறீர்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக இந்த ரெண்டு காலும் இருக்கிறது மீசானுடைய தராசிலே. அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் இருப்பானே அந்த மீசானுடைய தராசிலே உஹது மலையுடைய வெயிட், உஹது மலையுடைய எடை எவ்வளவோ அதை விட பாரமானது என்று சொன்னாங்க. இந்த சஹாபி எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் இந்த சஹாபி. இப்படித்தான் சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் எல்லோருக்கும் வருகின்ற பிரச்சனைகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகளையும் துக்கங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கி அவர்களை மகிழ்வித்தார்கள். பெருமானார் எல்லா பிரச்சனைகளுக்கும் அழகான முறையில ஒரு சிறுவர், ஒரு சின்ன பிள்ளை, யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு வேலைக்காக போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பும் போது சின்ன பிள்ளை, நாமளும் ஒரு வேலைக்காக அனுப்புறோம், போற வழியில யாராவது விளையாடிட்டு இருந்தா ஏதாவது வேடிக்கை இருந்தா அந்த பிள்ளை நின்று பார்க்க தான் செய்யும். ஏதாவது குழந்தைங்க ஏதாவது விளையாடிட்டு இருந்தா அந்த குழந்தை நின்று பார்க்க தான் செய்யும். நாம இருந்தா என்ன செய்யுது? ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மை நாம உரசி பார்க்கணும். நம்ம பிள்ளையை நாம ஒரு வேலைக்கு அனுப்புறோம், அது போகல, அது போகாம ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா நாம் என்ன செய்வோம்? அந்த இடத்துல என்ன மாதிரியான ரியாக்ஷன் நம்முடையது? அடிப்போம். 4 பேருக்கு முன்னாடி பிள்ளைகளை அடிக்க கூடாது. அது ரொம்ப பெரிய மனதளவிலே பாதிப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகளை அடிக்கணும், ஆனால் எல்லாரும் முன்னாடியும் அடிக்க கூடாது. பேசணும், எல்லாரும் முன்னாடியும் பேசக்கூடாது. என்ன செஞ்சாங்க? போனாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளை காணோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் என்னை எந்த வேலைக்காக ஏவினார்கள் அந்த வேலைக்கு நான் போக வேண்டும் என்று உள்ளம் சொன்னது. ஆனாலும் அந்த விளையாடக்கூடிய அந்த பிள்ளைகளை கடந்து செல்கிற போது அதை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நின்றாங்க. பின்னாடியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய எந்த பகுதியை பிடிச்சிட்டாங்க, அப்படி திரும்பி பார்த்தா சிரித்த முகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? கடுகடுப்பாகல, கோபம் வரல, சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அன்பா கூப்பிட்டாங்க அனஸை, யா உனைஸ் என்று கூப்பிட்டாங்க. எப்படி? பிரியமான வார்த்தைகளோடு அவரை மகிழ்வித்தவர்களாக, அவரை சந்தோஷப்படுத்தியதாக, நான் உன் மீது கோபத்தில் இல்லை, யா உனைஸ், உனக்கு நான் என்ன சொன்னேன்னு நீ அங்க போகலையா அப்படின்னு கேட்டாங்க. போனியா அப்படின்னு கேட்டாங்க. போகலையான்னு இல்ல, போனியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் போகிறேன் யார சொல்லதா, இதோ சென்று விட்டேன், நீங்க சொன்ன வேலைக்கு செல்லுகிறேன்னு சொன்னாங்க. அதான் 10 ஆண்டுகள் பெருமானாருக்கு பணிவிடை செய்தேன், ஒரு நாள் கூட என்னை ஒரு காரியத்தை ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டதில்லை, ஏன் செய்தா என்றும் கேட்டதில்லை. போனியாப்பா அப்படின்னு தான் கேட்டாங்க. இந்த போகிறேன் யார சொல்லலாம். அதே இடத்துல வந்து அனஸை கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, அடிக்கல, ஏசல, எதுவும் செய்யல.